சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் நடக்கும் திமுக இரண்டாவது இளைஞரணி மாநாட்டில் பங்கேற்க உற்சாகமாக வந்திருப்பதாக திமுக தொண்டர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவை உற்றுநோக்கும் வகையில் மாநாடு நடப்பதாக கட்சி நிர்வாகிகள் மற்றும் திமுக எம்பிக்கள் தெரிவிக்கின்றனர். நேற்று நைட்டே பாத்தீங்கன்னா ஈவினிங்கே பயங்கரமான இந்த லைட் ஷோ ட்ரோன் ஷோலாம் பண்ணி அண்ணா பெரியார் கலைஞர் அவரோட புகழ்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு காலையில் நேரத்தையே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இளைஞர்லாம் பட்டாளமாக வந்திருக்கோம் கோயம்புத்தூர்லேருந்து. மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு இந்த மாநாடு. ஸோ எங்களுக்கு இந்த தேர்தல் காலத்தில் நான் வர தேர்தல் இதுவே ஒரு பெரிய உத்வேகமாக இருக்கு. இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ மிக பெரும் வெற்றி திமுக கழகம் பெறும். அது தலைவர் தலைமையில் சின்னவரின் தலைமையில் அந்த படை வெல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாநாடு சிறப்புற நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாடு அகில இந்தியாவை பற்றி பாராட்டுகின்ற வகையில் எதிர்க்கட்சியில் பொறாமைப்படுகின்றவர்களுக்கு நிச்சயமாக அமையும். அடுத்து அமைகின்ற மத்திய ஒன்றிய அரசை யார் என்பதை நிர்ணயிக்கின்ற மாநாடாக, ஒரு திருப்புமுனை மாநாடாக இது அமையும். இந்த சேலம் மாநாடு எங்களுடைய அன்பிற்குரிய தம்பி அமைச்சர் உதயநிதியை நாளைய தமிழகத்து அரியாசனத்தில் அமர வைக்கும். இந்திய அளவில் இது ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டை தான் நாங்கள் எல்லாரும் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டனும் இதை நாங்கள் பார்க்குறோம். கடந்த 10 ஆண்டு காலமாக நமது உரிமைகளை நம்ம இழந்திருக்கோம் பாசிச அரசுனால. அது மட்டும் இல்லாமல் அதிமுக ஆட்சி காலத்திலையும் நம்ம பல விஷயங்களை இழந்திருக்கிறோம். அதை மீட்டுக் கொடுப்பதற்காக தான் முக்கிய காரணமாக இந்த மாநாட்டை முன்னெடுத்திருக்கிறோம்.